சுவாமியே சரணமையப்பா. 18வது வருஷம் சபரிமலைக்கு போகிறது ஒரு மிகப்பெரிய ஆனந்தம். யூஸ்வலாகவே நான் கோயம்புத்தூருக்கு ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து சித்தாபுதூர் ஐயப்பன் கோயிலில் தான் கட்டுநரை முடிச்சுட்டு சபரிமலைக்கு கிளம்புவேன். அதே மாதிரி 2025 இந்த வருஷம் அப்படி தான் பண்ணேன். கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போன உடனே என்னை வெல்கம் பண்ணுறதுக்காக நண்பன் ரங்கா வந்திருந்தான். அங்கேருந்து நேராக சித்தாபுதூர் ஐயப்பன் கோயிலுக்கு போனோம். என்னோட சேர்த்து மொத்தம் 3 பேர்த்துக்கு கட்டுநரை ஸ்டார்ட் ஆகும். 35-40 வருஷம் பெரிய பாதையில் போன ஒரு குருசாமி எங்களுக்கு கட்டு கட்டி விட்டது ரொம்ப பெரிய சந்தோஷம். இங்கே 3 பேர்த்துக்கு கட்டு, குன்னூர்லேருந்து 4 பேர் வராங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக 7 பேர் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்ப போகிறோம். இந்த கட்டுநரையில் எங்கூட வந்து கலந்துக்கிறதுக்காக காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஹர்ஷா, அவங்க ஹஸ்பண்ட் முரளி, ரங்கா, முத்துவடிவேலு இவங்கெல்லாம் கட்டுநரைக்கு வந்தது சந்தோஷம். கார் கிளம்பிச்சு. காருக்காக ஸ்பெஷலாக ஒரு பூஜை எப்போதும் போல் குருசாமியோடைய ஆசீர்வாதத்தினாலையும் அட்டகாசமாக ஆரம்பமானது. இந்த பயணத்தை வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாது. எல்லா சாமிகளும் சரணம் விழிச்சுக்கிட்டு அங்கேருந்து ஒட்டு மொத்தமாக கிளம்பணும். குருவே சரணம், சுவாமியே சரணம். வண்டி தான் ஸ்கார்பியோ நியூ மாடல், ஸ்கார்பியோ என். இதில் தான் நாங்கள் வந்து சபரிமலைக்கு யாத்திரை. பிராண்ட் நியூ ஸ்கார்பியோ. சுவாமியே சரணமையப்பா. சிரிச்ச முகத்தோடு இருக்கிற இவர் தான் முருகேசன் ஐயா, கார் உரிமையாளர். இவர் டாக்டர் குமார், இங்கே டாக்டர் சம்பத். பின்னால் இருக்கிறது அரவிந்த் சாமி, இந்த யாத்திரைக்கு என்னை அழைச்சிட்டு வந்தவர். முன்னால் குறும்புகள் பண்ணுற சுரேஷ் ஐயா, இனிய நண்பர். இங்கே வழிநடத்திட்டு போகிற எங்களுடைய குருசாமி முருகேசன் ஐயா. பொறுமையாக கான்சன்ட்ரேட் பண்ணி அத்தனை பேர்த்தையும் சூப்பராக வழிநடத்தினவர். இனிமையான கதைகளை பேசிக்கிட்டு நாங்கள் எல்லோரும் இந்த யாத்திராவை ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எங்களுடைய முதல் டார்கெட்டாக குருவாயூரப்பனை ரீச் பண்ணுறது தான் சந்தோஷம். குருவாயூரப்பன் தரிசனத்துக்காக அதிகாலையில் 3:15 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு கோயிலுக்குள்ளே என்ட்ரானோம். திவ்ய தரிசனம் கொடுத்தாரு நம்ம குருவாயூரப்பன். அங்கேருந்து ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த கோயில்களுக்கு இம்மீடியட்டாக மூவ் ஆனோம். அடுத்து நாங்கள் போன கோவில் தான் ஏட்டுமானூர். சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு ரொம்ப பெரிய சந்தோஷத்தில் வெளியில் வந்தோடனே நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்த கோயில் பகவதி அம்மன் கொடுங்கலூர். டபுள் இரட்டிப்பு சந்தோஷம். டபுள் ட்ரிபிள் ஆகிற மாதிரி வைக்கம் கோயிலுக்குள்ளே போனோம். வைக்கத்தப்பனை பார்த்தோன்னே பேர் ஆனந்தமாக இருந்தது. வைக்கம் சிவன் கோயிலில் இருக்கோம். சாமியே சாமியே சாமியே. நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்த கோயில் சோட்டானிக்கர பகவதி அம்மன். மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனை சரியான டைமில் பார்த்ததுனால மிகப்பெரிய சந்தோஷம். உடனே அங்கேருந்து எரிமேலிக்கு போய் தர்மசாஸ்தாவை பார்த்து வணங்கிட்டோம். அங்கேருந்து பம்பாவில் ஒரு மிகப்பெரிய நீராடல், புனித நீராடல் ஆடின உடனே மக்கள் எல்லாம் சந்தோஷமாயிட்டாங்க. சாமிமார்கள் எல்லாரும் முகத்துலேயும் ஒரு சின்ன புத்துணர்ச்சி கிடச்சிது. சந்தனம், பூ, மாலை எல்லாம் எடுத்து கட்டு சாமான்களுக்கெல்லாம் பூஜையை முடிச்சுட்டு 1 by 1 மலை ஏறதுக்கு தயாராகிட்டு இருந்தோம். ஸோ குருசாமி சொன்ன மாதிரி ஒவ்வொரு சாமியும் சரண விழிக்கிறதுக்காக தயாரான நிலை தான் இது. பம்பாலேருந்து மேலே ஏறின உடனே விநாயகருக்கு தேங்காவை உடைச்சிட்டு மெதுவாக பொறுமையாக அடிமேல் அடி வைத்து எல்லாரும் நகர ஆரம்பித்தோம். இந்த விநாயகருக்கு உடைக்கிற தேங்காய் மிக மிக முக்கியம். அங்கேருந்து நேராக கூட்டத்தில் 1 by 1 பூந்து 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 யாரும் மிஸ் ஆகாமல் பொறுமையாக ஏற ஆரம்பித்தோம். குருசாமி எங்களை எல்லாத்தையும் அருமையாக வழி நடத்திக்கிட்டே வந்தார். எல்லோரும் மனசுக்குள்ளே சரணம் விழிச்சுக்கிட்டே வந்தோம். பல ஊர்கள்லேருந்து, பல நாடுகள்லேருந்து ஐயப்ப சாமியை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து சரணம் விழிச்சுக்கிட்டே மேலே பொறுமையாக ஏறணும். தென்னங்கண்ணை இந்த தடவை தூக்கிட்டு போனது மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்தது. நான் தூக்கிட்டு போகிற பேக்கில் ஜோதின்னு இருந்தது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஐயப்பா சுவாமி சரணம், ஐயப்பா சரணம், சுவாமி சரணம். உண்ட வழிபாடுன்னு இதுக்கு பேர். பூதங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதா ஒரு நம்பிக்கை.
வருஷம் நானும் இதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இதை முடிச்சோன்னே கீழேருந்து மேலே ஏறி வந்ததை ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பாச்சி மேடு, சபரிபீடம், சரங்குத்தி, ஃபஸ்ட்டு வருஷம் வந்த சரங்குத்தின்னு எல்லாமே ரீவைண்ட் பண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். 18ஆம் படியை பார்த்தோன்னே மிகப்பெரிய சந்தோஷம். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய்ங்கிற அந்த ஆனந்தம் எல்லாம் முடித்து ஐயப்பனை தரிசனம் பண்ணோன்னே வாய் திறவா நிலை. மனசில் பட்டதெல்லாம் பேச முடியல. ஐயப்பனை பார்த்தா போதும், பார்த்ததே சந்தோஷம்னு சுவாமியே சரணமையப்பான்னு சொல்லி அமைதியாக நின்றுட்டேன்.